அத்தியாயம் 25. மேலும் 3 நாட்கள் முடிந்த பிறகு சுமித்ராவின் பெற்றோர் கோவைக்கு புறப்பட்டிருந்தனர். ஆனால் சுமித்ரா சரியாக பெற்றோர்கள் இடத்தில் நடந்து கொண்டாளா என கேட்டால் இந்த நிமிடம் வரை குருவிற்கு தெரியாது. வந்த அன்று மடியில் படுத்து இருந்ததை பார்த்தவன்தான். அதன் பிறகு அவ்வளவு நெருக்கமாக தாயாரிடம் அவள் இருந்து பார்க்கவில்லை. இந்த 3 நாட்களில் அவனுக்கு உதவியது என்ன என்றால் அவள் சரியான நேரத்திற்கு உணவு உண்டாளா என்பதை பற்றிய கவலை இல்லாமல் இருந்ததுதான். புறப்படும்போது கண் கலங்கியபடி சுமித்ராவின் தாயார் இவனிடம், அவ சின்ன பொண்ணு, கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி, கோபம் வந்தா எதை செய்யாதன்னு சொல்லுவோமோ அதை தான் செய்வா, படபடன்னு பேசுவா, மனசில் எதுவும் இருக்காது, பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. இவனிடம் சொன்னவர் இதே வார்த்தையை சுமித்ராவிடமும் வேறு மாதிரி கூறியிருந்தார். பையன் நல்ல பையன், அவன் கூட அனுசரித்து போ சுமித்ரா என கூற சுமித்ராவோ வார்த்தைகளால் விளாசி இருந்தாள். என்னோட விருப்பத்தை கேட்காம தானே முடிவு பண்ணினீங்க, இனிமேல் எதுவும் கேட்காதீங்க, என்ன நடந்தாலும் எதுவும் கேட்டு வரக்கூடாது, நானே அதே மாதிரி தான், எனக்கு சரின்னு தோன்றதை தான் நான் செய்வேன். இப்படி சொல்லவும் கொஞ்சம் அழுதபடி தான் புறப்பட்டனர். குருவும் அவருக்கு தேவையான அளவிற்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருந்தார். நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அம்மா பார்த்து முடிவு பண்ண கல்யாணம் தோல்வி அடைய விடமாட்டேன். இந்த வார்த்தை நிறைய நிம்மதியை தந்தது அப்போதைக்கு அவர்களுக்கு. அவர்கள் இருவரையும் பஸ் ஏற்றி விட்டு வீட்டிற்கு திரும்பி இருந்தான். முதல் நாளே கூறியிருந்தான், அடுத்தடுத்து 2 பேர் வீட்டிலேயும் யாராவது வந்துட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் இடத்த மாற்ற முடியாது, இங்கே பெட்ரூம்லேயே தூங்க பழகிக்கோ என்று கூறியிருக்க தலையை மட்டும் ஆட்டி சென்றிருந்தாள். இவனிடத்தில் பேச்சு வந்த நாளிலிருந்து மிகவும் கம்மிதான். இவன்தான் ஏதாவது அவளிடம் கேட்டுக்கொண்டோ பேசிக்கொண்டோ இருந்தான். அன்றைக்கு காலையில் எழுந்தவன் புறப்பட தயாராக சமைக்கும் எண்ணம் எதுவும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். முந்தைய நாள் பஸ் ஏற்றி விட்டுவிட்டு வந்தவன் இவளிடம், அவ்வளவு சொல்லியும் அம்மாவை அளவச்சு அனுப்புகிற, இந்த ஒரு வார்த்தை தான் கூறியிருந்தான். அதுவே அவளுக்கு அவ்வளவு கோபம் அவன் மீது. நான் எப்பவும் போல தானே பேசினேன், அவங்க அழுதான், நான் என்ன பண்ண முடியும், இவன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பானா, இப்படி நினைத்து அமர்ந்திருக்க இவனும் எதுவும் சொல்லாமல் உணவை ஆர்டர் செய்துவிட்டு உணவு வரவும் புறப்பட்டிருந்தான். 2 வேளைக்கும் இதையே சாப்பிடு, நைட்டுக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் என்று புறப்பட முதலாக வாய் திறந்து, சுமித்ரா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, பசிக்குது, ஆனால் டைம் ஆச்சு, கேப்ஸ் விட்டால் சரி வராது, இப்போ கோகுல் வந்துடுவான், நான் கேன்டீன் போய் பார்த்துக்கிறேன் என்றபடி நகர்ந்தவன் திரும்ப வந்து, தேங்க்ஸ், சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு கோபமாக இருந்தால் அதை சாப்பாட்டில் காட்டாத, அது கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க, முடிஞ்ச மட்டும் வேஸ்ட் பண்ணாத என்றபடி இறங்கி இருந்தான். அங்கு ஆஃபீஸில் அழகான மலர் கொத்து ஒன்று டேபிளில் இருக்க அருகே இருந்த கோகுலை பார்த்தவன், டே எதுக்குடா என்னோட டேபிளில் வச்சுருக்கிறாங்க, யார் வச்சது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, விசாரிச்சுட்டு வரேன் என்றவன் எழுந்து நகர இவனது கம்ப்யூட்டரில் வேலையை தொடர்ந்தான். 10 நிமிடம் கழித்து வந்தவன் அந்த அறையில் இருந்த 20க்கும் மேற்பட்டவர்களை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ், குருவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான், என்கிட்ட கேட்டு இருக்கலாம், பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன், குருவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, இங்கே யாரோ அவன் மேலே ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனாலும் வேண்டாமே, ஐ நோ, ஒரே கோரஸாக சத்தமிட குருவிற்கு கூட சிரிப்பு வந்திருந்தது. இப்போதும் கோகுல் தான் பேசிக்கொண்டிருந்தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கலாய்க்கிறேன்னு தெரியுது, என்ன செய்ய, அப்போது எங்களுக்கு ட்ரீட் கிடையாதா, இவ்வளவு தானா, வாங்கலேன் கேன்டீன் போகலாம், வேண்டாமா ஏதாவது ரெஸ்டாரண்ட், கோகுல் பேசி கொண்டிருக்க குரு சுவாரஸ்யமாக கவனித்து கொண்டிருந்தான். கோகுல் சார், உங்கள் மேரேஜுக்கு ட்ரீட் கொடுத்தது மாதிரி கொடுக்கணும், குழுவில் ஒரு பெண் சத்தமாக சொல்ல, ஓகே, இன்றைக்கு ஆஃபீஸ் முடியவும் அப்படியே வீட்டுக்கு வாங்க, இப்போது வேலையை பார்த்துக்கலாம் என்றபடி தனது இருக்கையில் அமர, டேய் என்ன இது, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்ல, அவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மாவை அனுப்ப முடியும், அவங்களே லிஸ்ட்டு போட்டு தருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ சுமித்ரா கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லிவிடு, நான் பவியையும் அங்கே வந்துட்டு சொல்கிறேன். மாலை 5 மணிக்கு எல்லோரும் புறப்பட்டிருந்தனர் குருவின் வீட்டை நோக்கி. குருவிற்கு தான் பதட்டமாக இருந்தது. அங்கே அவள் எப்படி நடந்து கொள்வாள் என சுமித்ராவிடம் ஃபோனில் அழைத்து சொல்லியிருந்தான். சுமித்ரா, ஆஃபீஸில் எல்லோருமே வீட்டுக்கு வராங்க, நல்லதாக ஏதாவது ஒரு சுடிதாரை போட்டு ரெடி ஆகிரு என. இங்கே வந்த நாளிலிருந்தே இரவு அணியும் ஃபேண்ட், அதற்கு உண்டான டிஷர்ட், இதுதான் அவளது உடை. சுடிதாரில் அவளை பார்ப்பது இல்லை. குளித்தேன் என சொல்வது போல உடையின் நிறம் மட்டுமே மாறியதை தவிர உடையில் எந்த மாற்றமும் இல்லை. இவனும் எதுவும் கண்டு கொள்வது இல்லை. இன்று அதுபோல வந்து நின்றால் என்ன செய்வது, அதுவும் மனத்தில் ஒரு ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அன்று மாலை புறப்படுவதற்கு சற்று முன்புதான் அழைத்து பேசியிருந்தான். ஆஃபீஸ் நண்பர்கள் வருவதை சொன்னவன் அப்படியே திலகவதியையும் தந்தையையும் இங்கே வரும்படி அழைத்திருக்க இப்போதைக்கு அங்கே வரப்போவது இல்லை என கூறியிருந்தார். இனமும் பேசும்போதே அவரது குரலில் அழுகை எட்டி பார்க்க, மா, அப்போ நான் இங்கே வரேன்,
என்றவனை தடுத்திருந்தார். அந்த பொண்ணு இங்கே வந்தால் இன்னும் அழுவா, கொஞ்ச நாள் போகட்டும், நான் தேறிடுவேன். தினமுமே சுமியோட அம்மா இங்கே வராங்க, என்னை தனியாக விடுறது இல்லை. உங்களோட அப்பா தான் மதியம் இப்போது வீட்டுக்கு தானே வந்து சாப்பிட்றாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. மா, நடந்ததை மாற்ற முடியாது. எத்தனை நாள் என்னால் இங்கே இருக்க முடியும் உங்களை பார்க்காம? எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. சாப்பிட்றீங்களா, சரியாக தூங்குறீங்களா, எதுவுமே தெரியாமல் இங்கே இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. எனக்கே கோபம் வருது. எதுக்காக உங்களை கூட பார்க்க விடாமல் இப்படி ஒரு கல்யாணம் அவசியமானு? அப்படி பேசாத குரு, எல்லாம் சரியாகிடும். சரியாகிட்டு சீக்கிரமாக அந்த பொண்ணோட என்னை பார்க்கவா. இப்போ நீ கூப்பிட்டா கூட இங்கே வர யோசிப்பா. எனக்கு என்ன, இங்கே நான் தனியாக இல்லையே, இங்கே அப்பா இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அப்புறம் ஏமா அலறீங்க? மறக்க முடியலடா. கூடவே இருப்பானா? ஏன் இப்படி ஆச்சு? இந்த நிமிஷம் வரைக்கும் யோசிக்கவே முடியல. இந்நேரம் ஆனால் வேலை முடிஞ்சு வந்துடுவான், நிறைய பேசுவான். அங்கே அவனோட ஆஃபீஸில் நடந்தது, அப்புறம் உன்னை பற்றி நீ பேசின எதையாவது சொல்லி சிரிக்க வைப்பான். சீக்கிரமே போய் சேரவா. விதி இருந்ததால தான் அவன் என்னை விட்டு எங்கேயும் நகர்ந்து போகாமல் இருந்தானோ. ஏதேதோ சொல்லி அழுதவரை சமாதானப்படுத்தவே இவனிடம் வார்த்தைகள் தான் சுத்தமாக இல்லை. ஏதேதோ யோசனையில் இருக்கும்போதே வீடு வந்திருந்தது. இவன் கூடவே அத்தனை பேரும் இவனோடு லிஃப்டில் பயணித்து இவனது அரை வாசலுக்கு வர கதவை தட்டி கதவை திறக்கவும் ஓ என்ற கூச்சலோடு மொத்தமாக உள்நுழைந்தனர். ஏற்கனவே பவித்ரா முதலில் வந்திருக்க அழகான இளம்பச்சை சுடிதாரோடு இவளை லேசாக அலங்காரம் செய்து நிறுத்தி இருந்தால், நீண்ட கூந்தலை புதுவிதமாக பின்னலிட்டு இருக்க புது மாதிரியான தோற்றத்தில் லேசான உதட்டில் தோன்றிய சிரிப்போடு நின்றிருந்தாள். இவர்கள் இருவரையுமே அருகருகே நிறுத்தி கழுத்தில் 2 மாலைகளை போட வைத்து ஆளாளுக்கு வாங்கி வந்திருந்த பரிசு பொருட்களை இவர்களிடம் தந்து வாழ்த்து கூற அனைத்தையுமே ஓரமாக நின்றபடி கோகுல் தனது மொபைலில் படமாக வீடியோவாக எடுத்துக்கொண்டிருந்தார். வந்திருந்த பாதி பெண்கள் சுமித்ராவிடம் பேசியவர்கள் நீண்ட தலைமுடியை ஆசையாக தொட்டு பார்த்து ஒரிஜினலா இல்லை சௌரியா என்பது போல இழுத்து பார்த்தும் இன்னும் வேடிக்கையாக இருந்தது. அனைவருமே அதிகபட்சம் சிறிதளவே தலைமுடி வைத்திருந்தனர். அதைவிட சிலர் லேசாக செம்பளப்பு நிறத்தில் கலரிங் செய்திருந்தனர். சற்று நேரத்தில் எல்லாம் ஆர்டர் செய்த உணவு வந்திருக்க அனைவரும் எடுத்து பரிமாற என நேரம் வேகமாக கரைந்து கொண்டிருந்தது. 7 மணியை தாண்டும் போது ஒவ்வொருவராக புறப்பட ஆரம்பித்தனர். வந்தது என்னவோ இவர்களது டீம் மட்டும்தான். அதுவே வீடு நிறைய நிறைந்திருந்தார்கள். அத்தனை பேரும் புறப்படவும் கடைசியாக கோகுல், பவித்ரா புறப்பட்டு போகும்போது 10 மணியை நெருங்கி இருந்தது. அத்தனை பேர் புறப்பட்டதும் முதலில் குரு சுமித்ராவை பார்த்து கூறியது தேங்க்ஸ் என்ற வார்த்தையைத்தான். எதுக்கு என்பது போல ஒரு பார்வை, அவ்வளவுதான் சுமித்ரா பார்த்தது. கொஞ்சம் பயம், வர்றவங்க முன்னாடி எப்படி நடந்துக்குவியோங்கிற மாதிரி. என் மேலே இருக்கிற கோபத்தை வர்றவங்க முன்னாடி காட்டிட்டா அங்கே ஆஃபீஸில் தினமும் பார்க்கணுமே, அதை நினச்சி உங்கள் மேலே கோபம் இருந்தால் அதை உங்ககிட்ட நேரடியாகவே காட்டிடுவேன். எப்போவுமே மற்றவங்க முன்னாடி காட்ட மாட்டேன். எங்கள் அம்மாவும் என்னை சரியாக தான் வளர்த்துருக்குறாங்க, பயப்பட வேண்டாம். எப்போவும் யார் முன்னாடியும் உங்களை விட்டு தர மாட்டேன். சண்டை போட்டாலும் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சமாதானமும் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே மட்டும்தான். யாரையும் நடுவில் வரவிட மாட்டேன். அதுக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ். அப்புறமா இந்த ஹேர் ஸ்டைல் உன்னோட முகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவன் சொன்னதுமே முகத்தில் இருந்த லேசான சிரிப்பு கூட மொத்தமாக வடிந்திருந்தது. எல்லாத்துக்கும் முகத்தை இப்படி வச்சுக்காத, நல்லா தானே இருக்குதுன்னு சொன்னேன். கொஞ்சம் சிரிக்கலாம் சுமி. நாம் இங்கே இப்போதைக்கு ரூம்மேட். இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறவங்க ஒரே ரூமில் தான் தங்குறாங்க. நாம் கொஞ்சம் விசித்திரம். நம்மளோடது வேறு மாதிரி இருந்தாலுமே என்ன கொஞ்சமாக இயல்பாக இருக்க பழகிக்கோ. இப்போது நன்றாகவே முறைக்க ஆரம்பித்த குருவோ தப்பாக எதுவும் சொல்லலையே, ஃப்ரெண்டான்னு நினச்சிக்கோ, இது ஓகே தானே. எனக்கு ஆண் நண்பர்கள் பிடிக்காது சுமித்ரா சொல்லவும், அதுக்காக அண்ணன்னு சொல்ல முடியாது. அவன் கேட்ட தோணியிலேயே லேசாக சிரிப்பு வர அதை மறைத்தபடி திரும்பி நடக்கவும், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடு, கஷ்டப்பட்டு ஏன் அதை அடக்கிற, சொல்லியபடியே யோசிக்காமல் அவளது நீண்ட ஜடையை பிடித்து இழுத்து நிறுத்தியிருந்தான். ஜடையை இழுத்ததுமே மொத்த கோபமும் முகத்தில் தெரிய திரும்பி அவனை பார்த்ததிலேயே கையை ஜடையிலிருந்து எடுத்திருந்தான். சாரி என்றபடி இவளை பார்க்க கண்கலங்க வேகமாக பெட்ரூமிற்குள் நுழைந்து கதவடைத்திருந்தார். அத்தனை அழுகை சுமிக்கு முதலில் ராம் கையை பிடித்தது கூட சாரி கேட்டது ஞாபகம் வர எதையோ நினைத்து அழுது ஓய்ந்து நேரம் பார்க்க 11 மணியை தாண்டி இருந்தது. அறைக்குள் நுழைந்து கதவடைக்கவும் உண்மையிலேயே குருவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தலையை கோதி விட்டவன் என்ன தப்பாச்சுது, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா என்பது போல யோசிக்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காலில் இருந்த சோபாவில் அமர்ந்தவன் மூடியிருந்த கதவை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 26. அன்றைக்கு அழுதபடி
கதவை அடைத்தவள் 11 மணியை தாண்டிய போது கதவை திறந்து வந்து பார்க்க அமர்ந்திருந்த சோபாவில் தலை வைத்து தூங்கியிருந்தான். அவனது உயரத்திற்கு சோபா சிறியதாக தெரிய பாதி கால்கள் வெளியே தொங்கியபடி கண்களில் அணிந்திருந்த கண்ணாடியை கூட கலட்டாமல் படுத்திருக்க அப்போதை குளிர ஆரம்பித்திருந்தது சுமித்ராவிற்கு. தட்டி எழுப்புவதா வேண்டாமா என்பது போல 2 நிமிடம் நின்று பார்த்தவள் பெட்ரூமிற்குள் சென்று பெட்ஷீட் ஒன்றை எடுத்து வந்து போர்த்திவிட்டு அணிந்திருந்த கண்ணாடியை கலட்டி கையில் எடுத்தவள் வைப்பதற்கு இடம் தேட எதுவும் தோன்றாமல் கைகளில் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாள். கட்டிலில் வழக்கம் போல தலையணையை நடுவே வைத்து படுத்தவள் தூங்கியிருந்தாள். எழுந்தால் உள்ளே வரட்டு, வந்து தூங்கட்டும் என்பது போல கதவை திறக்கும் போதே விழிப்பு வந்திருந்தது குருவிற்கு. நின்றது, பெட்ஷீட் போர்த்தியது, கண்ணாடியை கலட்டியது என அனைத்துமே பார்த்தவனுக்கு ஏனோ கண்ணை திறந்து குரல் கொடுக்கவோ எழுந்து அமரவோ மனம் இல்லை. அப்படியே அசையாமல் படுத்திருந்தான். நிறைய குழப்பம் அவனுக்குள். முதலாக சுமித்ராவிடம் எப்படி பேசுவது என்பதே அவனுக்கு அப்போதைக்கு கேள்விக்குறியாக இருந்தது. அடுத்த நாள் சற்று முன்னதாக எழுந்தவன் இவன் எழுவதற்கு முன்பே சமையல் வேலையை முடித்திருந்தாள். குரு எழும்போதே நேரமாக இருக்க வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தான். சுமித்ரா சின்ன ஹெல்ப் என்று சத்தமிட இவன் குரல் கேட்டு வேகமாக வந்தவள் கடைசி நிமிடத்தில் இவன் மீது மோத இருந்து நகர்ந்து நின்றிருந்தாள். ஏன் இவ்வளோ வேகம்? நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்னோட கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டேன், தேடிக்கூட என்றான். இரவு தூங்குவதற்கு முன்பு எடுத்த தீர்மானம். சுமித்ரா பேசாமல் இருந்தால் கூட தான் எதையாவது பேச வேண்டும் என்பது. உட்காருங்க வரேன் என்றவள் கண்ணாடியை எடுத்து கொண்டு வந்து நீட்ட வாங்கி கொண்டவன், உனக்கு போர் அடிக்கலையா? வீட்டில் இருக்க, நான் பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டுட்டு வரேன். நீ டேலி மாதிரி ஏதாவது கற்றுக்கிறையா? எனக்கு டேலி தெரியும். மறுபடியும் பல்பா? சுமி, முதல்ல உனக்கு என்ன தெரியும்? எது தெரியாதுன்னு முதல்ல சொல்லு. ஆஃபீஸ்க்கு போகிற ஐடியா இல்லையா? ஓகே, இப்போ கிளம்புறேன், சாயங்காலமாக வந்ததும் பேசலாம் என்றபடி புறப்பட்ட எழவும் காலிங் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. வேகமாக கதவை திறந்து பார்க்க கோகுல் வாசலில் நின்றிருந்தான். ஹே வாடா, உள்ள வா. குரு அழைக்கவும், இல்லை டைம் ஆச்சு, இன்னைக்கு பவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சுமித்ரா சிஸ் கொஞ்சம் அவங்க கூட போய் இருக்கிறீங்களா? அண்ணா, என்ன கேள்வி இது? எப்போவே புறப்படுறேன். தேங்க்ஸ்மா, போகலாண்டா. என்னாச்சு? நேற்று நல்லா தானே இருந்தாங்க. குரு கேட்டபடியே நகர காலையிலிருந்தே வாமிட்டு. இன்றைக்கு லீவு எடுக்க முடியாது. பவி தான் சுமியை வர சொல்லுங்கன்னு சொன்னா பேசியபடியே நகர இவளும் அப்போதே புறப்பட்டிருந்தாள். ஆஃபீஸ் சென்று அமர்ந்த குருவிற்கு முகம் முழுக்க கொஞ்சம் வீங்கிய தோற்றத்தில் கண்கள் சிவக்க கதவை திறந்தவளின் தோற்றமே கண்களில் நிழலாடியது. என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதுவும் தெரியாமல் எப்படி இவகிட்ட பேசுறது? ஏன் எப்போதுமே அழுவா, எப்போது சிரிப்பா, எதுவும் தெரியாமல் யாரிடம் இவளை பற்றி கேட்க ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டிருக்க இவனது தடுமாற்றம் அப்படியே வேலையில் பிரதிபலித்தது. கோகுல் 2 முறை கவனித்தவன் இவனை அழைத்து கொண்டு கேன்டீன் வரை சென்றுவிட்டு மறுபடியும் இவனது இருக்கைக்குள் அமர வைத்தான். ஏண்டா, என்ன ஆச்சு? இத்தனை குழப்பம் வேலையில்? இது வரைக்கும் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை. ஒன்றும் இல்லடா, போய் வேலையை பாரு என்றவன் அதே கவனத்தில் வீடு வர அவளுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இல்லாமல் இருக்கும், கண்டுபிடிக்கணும் என நினைத்து வீட்டிற்குள் வந்தவனுக்கு அன்றே விடையும் கிடைத்தது அழகாக. மாலையில் வீடு வரவும் தனது லேப்டாப்பை எடுத்து அமர்ந்தவன் இவளை தேட அவள் ஹாலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பேப்பரில் எதையோ கிறுக்கி கொண்டிருந்தாள். சுமித்ரா, கோகுல் வீட்டுக்கு போனதானே? பவித்ராவுக்கு இப்போ எப்படி இருக்குது? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை தானே? மெதுவாக பேச்சு கொடுத்தான். கையில் இருந்த பேப்பரை மடித்து வைத்தவள், அவங்க மாசமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கு அங்கே போகவும் தெரிஞ்சுது. அவங்களுக்கு இது 5வது மாதமா? வயிறே தெரியலை. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. சிலருக்கு 7 மாதம் ஆன பிறகு கூட தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்குது. ஏன் உனக்கு அது மாதிரி ஆகும்போது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் என சொல்ல வந்தவன் அப்படியே உனக்கு என ஆரம்பித்து கடைசியில் அப்படியே கொஞ்சம் திகைப்போடு அவளது முகத்தை பார்க்க, குரு என்ன உளறிக்கிட்டு இருக்கிற என அவனை மனதிற்குள் திட்டிக் கொண்டவன். அவளுக்கே தெரியாமல் அவளிடம் முழு உரிமை தோன்றியிருந்தது. அது இங்கே வா, எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணு. இந்த ஃபோட்டோஸ் பார்த்து நல்லதாக செலக்ட் பண்ணி கொடு. என்ன ஃபோட்டோ? சுமித்ரா கேட்க, இது அமெரிக்காவில் நடக்கிற போட்டிக்காக அனுப்ப வேண்டிய ஃபோட்டோ. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அனுப்பணும். பார்த்து நல்லதாக செலக்ட் பண்ணு. வாவ், இது நீங்கள் எடுத்ததா? இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்களா? அழகாக இருக்குது. அதுவும் இந்த காடு, இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தண்ணியெல்லாம் போகுது. ஆர்வமாக ஒவ்வொன்றாக பார்த்து கேட்க முதலில் அவளுக்கு பிடித்ததை கண்டு கொண்ட ஆனந்தம் குருவின் கண்களில். ஹேய், நல்லா இருக்கா? உனக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். போகலாமா? 2 பேரும் என் பின்னாடி வர்றியா? அந்த காட்டோட அமைதி, குருவியோட சத்தம் கேட்கவே அவ்வளவு நல்லாயிருக்கும். ஓகேனா சொல்லு, நம்ம கிளம்பலாம். இப்போது இருக்கிற ப்ரோக்ராம் பண்ணிட்டா 1 வாரம் மாதிரி லீவ் கிடைக்கும். 2 பேருமே போயிட்டு வரலாம். எனக்கு நிறைய இடம் தெரியும்.
ஒரே மாதிரியான ரசனை இருவருக்கும் இருக்க இயல்பாக பேச ஆரம்பித்திருந்தாள். அவனுடைய ஃபோட்டோஸ் இருந்ததையெல்லாம் வரிசையாக காட்ட ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே அவள் தேர்வு செய்த ஃபோட்டோவை போட்டிக்காக அனுப்பியும் இருந்தான். குரு 8 மணியை தாண்டவும், இன்றைக்கு வெளியே போய் சாப்பிட்லாமா என கேட்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வேண்டாம், இங்கே மாவு இருக்குது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வை. இந்த ட்ரெஸ்ஸே போதும். மேலே என்னோட ஜெர்கின் கோட்டு இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோ. இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அவளை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு புறப்பட்டான். இரவு நேரம் பெங்களூர் நிறைய குளிர்ச்சியாக இருந்தது. போட்டிருந்த ஜெர்கின் தாண்டி லேசாக குளிர்ந்தது. குருவிற்கு அது போல எதுவும் இல்லை போல. முட்டி வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு டிஷர்ட், அவ்வளவுதான். அதுவும் இவளிடம் பேசியபடி நடக்க அந்நேரத்துக்கு கூட பரபரப்பாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் போல இருவரும் வாங்கியவன் சாப்பிட்டு முடிக்கவும், அப்படியே அடுத்ததாக இருந்த பெரிய மாலிற்குள் இவளை அழைத்து செல்ல, சுமியோ, இங்கே எதுக்கு? என்னோட ட்ரெஸ் நல்லா இல்லை. சுமித்ரா, பாதி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. வா வா, உனக்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கலாம். நம்ம சுற்றி பார்க்க போனால் தேவை இருக்கும்ல. எப்போவோ போகிறதுக்கு இப்போ எடுக்கணுமா? சாரி, சொல்ல மறந்துட்டேன். கோகுல் வீக்கெண்ட் மைசூர் பேலஸ் போகலான்னு சொன்னான். நம்ம 4 பேர் மட்டும்தான். இப்போதைக்கு கடைக்கு வரத்தான் சீக்கிரமாக வந்தேன். பேசிக்கிட்டே அங்கே உட்காந்துட்டோம். அப்படியே சுற்றி பார்க்க பின்னாடி போனாலும் மலை பக்கத்தில் ரொம்ப குளிர்ந்தானே, குளிர் தாங்குற மாதிரி எடுத்துக்கலாம் என கூறி அழைத்து செல்ல, இவன் அவளை அனுப்பி வைத்தது மாடர்ன் உடைகள் இருக்கும் பிரிவிற்கு. எப்படியும் 2 நிமிடத்தில் மேல் நிற்க மாட்டாள், உடனே வந்து விடுவாள் என எதிர்பார்த்திருக்க, அடுத்த நொடியே இவனிடம் வந்தவள், அங்கே ஃபேண்ட் கிழிஞ்சு தான் விற்கிறாங்க, வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் என்று கூறவும் சிரிக்க ஆரம்பித்தான். சுமித்ரா, இதுதான் ஃபேஷன், வெளியே சொல்லிடாத கிழிஞ்ச ஃபேண்ட்டுன்னு. எல்லாரும் சிரிப்பாங்க. உனக்கு தேவையானதை நான் எடுத்துட்டேன், சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லு என்றபடி கூட எடுத்ததை பெற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். சுமித்ராவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நேற்று அவ்வளவு அழுது விட்டு இன்று இவனோடு எதுவும் நடக்காதது போல இங்கு இவனோடு சுற்றி கொண்டிருப்பது எப்படி இப்படி ஒரு மாற்றம் நடந்தது? தனக்குள் யோசித்தபடியே அமைதியாக நடக்க, என்ன ஆச்சுது? பேசாமல் வர்ற, ஏதாவது பேசிட்டு வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்மா நல்ல பொண்ணு கட்டிக்கோன்னு சொன்னாங்க. நல்ல பொண்ணுங்கன்னா பேச மாட்டாங்களா? ஒரு வேளை அதுதான் அர்த்தமோ? இது மட்டும் முதலே தெரிஞ்சிருந்தா இந்த பொண்ணை வேண்டான்னு எகிரி குதிச்சு ஓடி இருப்பேன். நான் பேச மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அப்படியா? நல்லா பேசுவியா? பேசி பார்க்கலாம். இப்படியாக இவளை பேச வைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்திருந்தான். அடுத்த நாள் அழகாக விடிந்தது. போகும்போது கேப்ஸ் புக் செய்துவிட்டு வரும்போது பஸ்ஸில் வருவதாக பிளான் செய்திருந்தனர். வாங்கி வந்திருந்த ஜீன்ஸை சுமித்ராவை போட வைத்து அதற்கு மேல் ஜெர்கினை அணிந்து புறப்பட, கோகுல், பவித்ரா கூட கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு ஜெர்கினை சுமந்தபடி வந்திருந்தனர். கையில் இவனது கேமராவை சுமந்தபடி முதலில் உயிரியல் பூங்காவிற்கு சென்றனர். ஏக்கர் கணக்கில் பறந்து விரித்து கிடந்த பூங்காவை நடந்தபடியே அவ்வப்போது அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சுற்றி பார்த்து புறப்படும் போது 4 மணி ஆகியிருக்க மறுபடியும் மைசூர் பேலஸ் இறங்கி சுற்றி பார்த்து, அங்கிருந்த மியூசியம் பார்த்து, லேசாக இருட்டும் வேளையில் ஒளிரும் பேலஸை பார்த்து புறப்படும் போது இரவு 7 மணியை தொட்டிருந்தது. அருகில் இருந்த பஸ்ஸில் ஏறி சுமித்ரா, பவித்ரா ஒரு இருக்கையில் அமர, குரு, கோகுல் 2 இருக்கை தாண்டி பின்னால் அமர்ந்து இருந்தனர். இவர்களின் இருப்பிடம் செல்ல 1 மணி நேரமாகும் என தெரியவும் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து குரு கண்களை மூடியிருந்தான். இறங்கும் இடம் வரவும் எழுப்பிவிடு என்றபடி. பவித்ரா நன்றாக சோர்ந்திருந்தால். மதியம் சற்று தாமதமாக சாப்பிட்ட உணவு வேறு தொண்டையில் இருப்பது போல தோன்ற, கொஞ்சம் தலைவலியோடு வாந்தி வரும் போல் தோன்றவும் சுமித்ராவை பார்த்தவள், சுமி ப்ளீஸ், கொஞ்சம் தலைவலிக்குது, கோகுலை இங்கே வர சொல்கிறியா? நீ குருக்கிட்ட போய் உட்காந்துக்கோ. 2 நாட்களுக்கு முன்பு வாந்தி எடுத்ததை பார்த்தவள் ஆதலால் எதுவும் சொல்லாமல் எழுந்து குருவை நோக்கி சென்றிருந்தாள். இவளை பார்க்கவும் கோகுல் எழுந்து வர, குருவின் அருகே வந்தவள் அவனை பார்க்க கிட்டத்தட்ட சீட்டின் 3/4 வாசி பகுதியை அடைத்தபடி சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்தான். கோகுல் எழுந்ததை உணர்ந்தவன் ஆள் மாறி அருகில் சுமித்ரா வந்ததை உணரவில்லை. கண்கள் மூடி இருக்க, எப்படி இவனை நகரச் சொல்வது என இவள் யோசித்தபடி நிற்க, குருவோ, டேய் பஸ் புறப்பட்டாச்சு, இடத்துல உட்காரு, ஏன் நின்றுக்கிட்டே வர என்றபடி கொஞ்சமும் யோசிக்காமல் கைக்கு கிடைத்த ஜெர்கினை பிடித்து இழுத்திருந்தான். கொஞ்சமும் பேலன்ஸ் இல்லாமல் மொத்தமாக பூக்குவியலாக குருவின் மேல் விழுந்திருந்தாள் சுமித்ரா. முன்னிருக்கையில் பவித்ரா அருகில் அமர்ந்திருந்த கோகுல் இவர்களை பார்த்து சிரித்தபடி, பவிக்குட்டி, இதுக்கு தான் ஆசைப்பட்டியா என்று கேட்க, சூ, சிரிக்காமல் உட்காருங்க, பக்கத்தில் உட்காரட்டுமேனு அனுப்பி வச்சா அவங்க ஃப்ரெண்டுக்கு வேகம் ஜாஸ்தி, அங்கே திரும்பக்கூடாது என்று சிரிப்பை அடக்கியபடி இவளும் திரும்பி இருந்தால். மேலே வந்து விழவும் வித்தியாசம் தெரிய வேகமாக அவளை நகர்த்தி அமர்த்தியபடி, காட் ப்ராமிஸ், கோகுல் நினச்சி தெரியாமல் இழுத்துட்டேன், நீ பாட்டுக்கு அழுதுடாத, நான் ஓரமாக போயிடுறேன் என்றபடி
நகர்ந்த வேகத்தை பார்த்தவளுக்கு உதட்டில் அழகாக புன்னகை தோன்றியிருந்தது. அவள் மனதிற்கு தெரியாமலேயே முதலாக நல்ல நண்பனாக சுமியை நெருங்கியிருந்தான் குரு. அத்தியாயம் 27. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. இன்றோடு 2 மாதங்கள் முடிந்திருந்தது. சுமித்ரா பெங்களூருக்கு வந்து முதலாக மைசூர் பேலஸ் சுற்றி பார்க்க அழைத்துச் சென்றவன் வாரம் ஒரு நாள் அருகில் எங்காவது அழைத்துச் செல்வதை வழக்கத்தில் வைத்திருந்தான். கூடவே அடுத்த சில நாட்களில் அருகில் இருந்த பிரபலமான கம்ப்யூட்டர் சென்டரில் இவளுக்கு அட்மிஷன் போட அழைத்து சென்றிருந்தான் பிடிவாதமாக. சுமித்ரா, உனக்கு டேலி தெரியும்னு சொன்னல, அதனால் அனிமேஷன் கற்றுக்கோ. எப்போ பாரு ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு தானே இருக்கிற, இதை இங்கே செய், உனக்கு பொழுது போகும். புதிதாக கற்றுக்கிட்ட நிறைவு கிடைக்க என வற்புறுத்தி சேர்த்து விட்டான். இவர்கள் தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு அருகிலேயே இருந்தது அந்த கம்ப்யூட்டர் சென்டர். கிளம்பு என கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு புறப்பட்டிருந்தான். நீங்கள் ஆஃபீஸ் போகலும் இல்லை, தப்பிக்க இவள் கேட்க, இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். டிமிக்கி கொடுக்க முடியாது. எப்போ பாரு வீட்டில் தனியாக இருந்து போர் அடிக்காது, கொஞ்சம் வெளியிலேயும் பழகணும் இல்லை. விதவிதமாக மறுத்து பார்க்க கடைசியில் அவன் சொன்னபடியே புறப்பட்டிருந்தாள். பிடிவாதம் என வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே கிளம்பினாள். இருக்கட்டுமே, சுமி உன்கிட்ட தானே பிடிக்கிற. சுமித்ரா எப்போதோ சுமியாகியிருந்தாள். அத்தோடு கூட அவளை விட்டுவிடவில்லை. தினமுமே புதியதாக அனிமேஷனில் என்ன கற்றுக்கொண்டாள் என்பதை கூட இவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். நாட்கள் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. 2 முறை மல்லிகா ராகவேந்திரர் வந்து சென்றிருந்தனர். இவன் மட்டும் அவர்கள் வந்திருந்த போது 2 முறை தாய் தந்தையை பார்த்துவிட்டு வந்திருந்தான். இன்னமும் சுமித்ராவை கூட அழைத்து செல்லவில்லை. தாயரிடம் தினமும் 2 முறை ஃபோனில் பேசுவதை வழக்கத்தில் வைத்திருந்தான். தந்தையோடு தனியாக அதே போல் பேசி கொண்டிருந்தான். திலகவதி குரலில் கூட அழுகை குறைந்திருந்தது. அதற்காக மறந்துவிட்டார் என சொல்ல முடியாது. மனது நிஜத்தை ஏற்றிக்கொள்ள பழகியிருந்தது. தனது மகன் மறுபடியும் தனது வீட்டில் பிறப்பான் என்ற நம்பிக்கை நிறைய இருந்தது. அதை அப்படியே குருவிடமும் சொல்லியிருந்தான். நிச்சயம் அம்மா, அவன் எங்கேயும் போக மாட்டான், மறுபடியும் நம்மக்கிட்டேயே வருவான். இவனும் கூறியிருந்தான். அப்போதைக்கு சமாதான வார்த்தை தான். அதுவே திலகவதியை நிறைய அமைதி கொள்ள வைத்தது. திலகவதி கூட புதியதாக அங்கே அவர்களது வீட்டிற்கு அருகே துவங்கியிருந்த நற்பணி மன்றத்திற்கு தமிழ் சொல்லித்தர என தினமும் சென்று வந்து கொண்டு இருப்பதாக கூறினார். அது கூட காரணமாக இருக்கலாம் என நினைத்து கொண்டான் குரு. பேசும்போதே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது குருவிற்கு. வீட்டில் உள்ள அனைவருமே குழந்தை எனும் இன்னொரு புதுவரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனால் இங்கு ஒரு படி கூட முன்னேறவில்லை. அழைத்து வந்த அன்று போல இல்லாமல் அழுகை மட்டும் அவள் முகத்தில் இல்லாமல் இருந்தது. மற்றபடி உறவில் அதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது முன்பு போல பேசாமல் இருப்பது இல்லை. பல நேரங்களில் அருகில் அமர்ந்து அவனோடு ஏதாவது பேசிக்கொண்டிருப்பாள். 2 நாட்களுக்கு ஒரு முறை அருகில் உள்ள பார்க்கில் இவளோடு நடப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தான். சுமித்ராவிற்கு வேடிக்கை பார்க்க மிகவும் பிடித்திருந்தது. ஆர்வமாக அவள் பார்ப்பதை பார்க்க வேண்டியே அவளை அழைத்துச் செல்வான். கலராக ஹேர் கலரிங் செய்து கூட்டமாக சுற்றுவது ஒரு புறம் என்றால், பெண்கள் அழகாக தன்னை மேக்கப் செய்து நடப்பது இன்னொரு புறம் என இவள் ரசிக்க நிறைய இருந்தது. எப்படி இவ்வளவு அழகாக மேக்கப் பண்ணுறாங்க இவங்களே, கலராக தானே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு? அந்த நிமிஷம் சந்தேகத்தையும் இவனிடம் அவ்வப்போது கேட்டு விடுவான். உனக்கு பிடிச்சா நீயும் போட்டுக்கோ, நான் பார்க்குறேன், எனக்கு ஆட்சேபனையெல்லாம் இல்லை என இவன் சொல்லவும், எப்போ பாரு கிண்டல் பண்ணக்கூடாது என அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்ததற்கு தாவி இருப்பாள். அங்கிருக்கும் மதுபான கடையை தாண்டும் போது மட்டும் முகம் அஷ்டகோணலுக்கு மாறும். ஆண் பெண் பேதம் இல்லாமல் மது வாங்கி செல்வதை பார்க்கும்போது பல நேரங்களில் ஆதங்கத்தில் திட்டிக்கொண்டே வருவாள். இவன் கூட வேண்டுமென்றே உனக்கு வேணும்னா வாங்கி தரவா என்று கேட்டு அந்த இடத்திலேயே முதுகில் அடி வாங்கியிருந்தான். பல நேரங்களில் பலர் அவனின் முகம் காட்டும் பாவனைக்காகவே கேட்டுவிட்டு அடிக்க துரத்துகையில் நகர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். இந்த விளையாட்டும் குருவிற்கு பிடித்திருந்தது. முதலாக கோகுல் பவித்ரா வந்ததோடு சரி. மறுபடியும் இவர்களோடு வர பவித்ராவின் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. பெரும்பாலும் குரு மட்டுமே இவளை அழைத்து கொண்டு சென்று வந்து கொண்டிருந்தான். அன்றும் கூட ஒரு வார விடுமுறை நாள் தான். அன்றும் 3 மணிக்கு அருகிலிருந்த இடங்களுக்கு அழைத்து சென்றவன் சற்றே முன்னதாக 5 மணிக்கு வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வீட்டில் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்பது போல கூறி அழைத்து வந்திருந்தான். வந்தவன் உடை மாற்றியபடி பார்க்க அருகில் இருந்த சிறிய பால்கனியில் இவள் உலர்த்தி காய போட்டிருந்த உடையின் கிளிப் மாட்டாமல் விட்டிருந்தாள். மறதி அதிகமாயிடுச்சு இந்த சுமிக்கு. கிளம்பலாம்னு சொன்னால் எல்லாத்தையுமே மறந்துடுறது. கீழே துணி விழுந்தா எடுக்க முடியாது என்றபடி அருகில் சென்றவன் கிளிப் டப்பாவில் இருந்த கிளிப்பை ஒவ்வொன்றாக மாட்டியபடி பார்க்க கடைசியில் உலர்த்த போட்டிருந்த டவல் ஒன்று கீழே விழ தயாராக சிமெண்டின் திண்டின் நுனியில் சிக்கி கொண்டிருந்தது. திரும்பி இவளை பார்க்க ஆள் இருப்பதற்கான அடையாளமே எதுவும் இல்லை. சமையலறையிலிருந்து வந்த சத்தம் அங்கே இருக்கிறாள் என உரைக்க லேசான சிரிப்பு கூட வந்தது குருவிற்கு. எப்போது சமையலறைக்குள் சென்றாலும்
எதையாவது உருட்டுவதையே வழக்கத்தில் வைத்திருந்தாள். பல நேரங்களில் அவனோடு இவனுமே இணைந்து கொண்டு சமையலறையில் எதையாவது செய்வதை வழக்கத்தில் வைத்திருந்தான். யூடியூப்பில் எதையாவது எடுத்து செய்கிறேன் என்று அருகில் நின்று அவளை வேலை வாங்கி கொண்டிருப்பான். கலகலப்பாக நகரம். அந்த நாள் மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு இவனது அருகாமையை பழக வைத்து கொண்டிருந்தான். இந்த நாட்களில் இதுவும் அவளை அறியாமலேயே அதை ஏற்றுக்கொள்ளவும் வைத்திருந்தான். இந்த வகையில் ஓரளவிற்கு வெற்றிதான். இவன் வரையில் எப்போதும் சத்தம் கேட்க, சத்தம் இல்லாமல் வேலை செய்யவே தெரியாது. சொன்னால் கோபம் வரும் என நினைத்தபடியே குனிந்து விழுந்து சிக்கியிருந்த துணியை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட முழு உயரத்திற்கும் குனிந்து முயற்சி செய்து கொண்டிருக்க நுணுக்காலில் நின்றபடி குனிந்திருந்தான். அப்போது கைக்கு சிக்கவில்லை. மறுபடியும் நிமிர்ந்துவிட்டு முயற்சி செய்ய கையில் இவனுக்கு காஃபியோடு வந்தவள் பார்த்தது இவனின் விழ தயாராக இருந்தது போல குனிந்திருந்த தோற்றத்தை. முகம் முழுக்க பயம் பரவ வேகமாக அவனின் சட்டையை இழுத்து அவனோடு சேர்ந்து இவளும் கிட்டத்தட்ட பெட்ரூம் வாசலில் வந்து விழுந்திருந்தனர். இவன் அவள் மேல் விழுந்தது கூட அவளுக்கு பெரியதாக தெரியவில்லை. விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என நினைத்தவள், ஏன் இப்படி செய்கிறீங்க, விழுந்தா என்ன ஆகிறது என்று கூறும்போதே அழுகை லேசாக எட்டி பார்த்தது. ஒரு நிமிடம் பயந்துட்டன் தெரியுமா? இவள் கண்கலங்குவதை பார்க்க முடியாமல், உண்மையை சொல்லு, தள்ளிவிடத்தானே ட்ரை பண்ணின என்று கேட்க மொத்தமாக உடைந்து அழ ஆரம்பித்தாள். உண்மையில் பயம் நிறைய இருந்தது. 4 பெரியவர்களை நினைத்து, கூடவே உறவினர்களை நினைத்து. இவள் முன்பே சொன்னவர்கள் தானே. நல்ல வேளை இந்த அம்மாவை இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்தால் இனி கல்யாணத்துக்கு பேசினா கூட தெரிஞ்சவங்க கூட வரமாட்டான். ராசி இல்லாத பொண்ணுன்னு பேச ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் கஷ்டம் தானே. அப்புறம் வர்றது எல்லாம் 2ஆம் தாரமாக. வயசான மாப்பிள்ளை இப்படித்தானே கேட்டு வருவாங்க. இது போன்ற பேச்சுக்களை வீட்டில் இருந்தபோது இவள் இல்லை என நினைத்து பேசி சென்றவர்கள் தானே. சுமி, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளவு பயம்? விழுந்துடுவேன்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் போவேனா என்ன? நீ இவ்வளவு பயப்பட தேவையில்லை. இவனது எந்த சமாதானமும் அவளிடம் எடுபடவில்லை. அவன் சமாதானப்படுத்த அழுகை இன்னும் அதிகமாகியதே தவிர குறையவில்லை. கூடவே 2 அடி கூட வைத்து இருந்தால் அழுதபடியே முதலாக அவளிடம் இருந்து வரும் அன்பின் பிரதிபலிப்பு. இதுவும் கூட அவனுக்கு அந்த நிமிடம் பிடித்திருந்தது. சாரிடி, அதுதான் இனி இதுபோல் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, அழாத, கஷ்டமாக இருக்குது. இயல்பாகவே அவனுக்கும் அவளிடம் நெருக்கம் கூடியிருந்தது மனதால். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனின் அழுகை தாழ முடியாமல் அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்திருந்தான். அங்கே காமமோ காதலோ இல்லை. உனக்காக நான் இருக்கிறேன், எப்போதும் அருகிலேயே இருப்பேன் என்பது போன்ற நம்பிக்கை மட்டுமே அந்த அணைப்பில் இருந்தது. தோளோடு தட்டி கொடுத்தபடி, அழாத சுமித்ரா, எனக்கு ஒன்றும் இல்லை, இனி அந்த பக்கம் போக மாட்டான், ப்ராமிஸ். ஏதேதோ சொல்லி அவளை முன்னரைக்கு அழைத்து வந்தவன் அவளை அமர வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து அவளிடம் நீட்டியவன் குடித்து முடிக்கும் வரை பொறுமையாக இருந்துவிட்டு, அதுன்னா அப்படி ஒரு அழுக? ஏன் சுமி, கண்ணில் ஏதாவது டேம் இருக்கா என்ன? அவளது மனநிலையை மாற்ற பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான். அவனை முறைத்தபடியே எழுந்து சென்றவள் முகம் கழுகி வந்தாள். உட்காரு, இப்படி கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், இவ்வளவு பயம் தேவையில்லை. எப்போதும் நீ இப்படித்தானா? கேட்டவனிடம் எப்படி சொல்வது? எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நேருக்கு நேராக கேட்டுவிடும் தன்குணம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டது? இப்போது வரையிலுமே அதிக ஒட்டுதல் இல்லாமல் தானே இவனிடம் நடந்து கொண்டிருக்கிறாள். இவள் இப்படி நினைக்க சற்று முன்பு அவனுக்காக அழுதது, அவனது அணைப்பில் இருந்தது எதுவுமே அவளது கவனத்திற்கு வரவில்லை. குருவின் மனதில் அப்போதை முடிவு செய்து கொண்டான், இனி இவள் பயப்படும்படி எதுவும் செய்யக்கூடாது என்று. எக்காரணத்தை கொண்டும் இவளது கண்களில் கண்ணீர் வரக்கூடாது. ஆனால் அப்போது தெரியவில்லை, அவனால் சுமித்ராவிற்கு அருகில் ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் மொத்தமாக கதறி அழப்போவதையோ, அவள் அழுவதை கூட பார்த்தும் ஆறுதல் சொல்ல முடியாமல் தவிக்க விட போவதையோ அப்போது அவன் அறியவில்லை.